திருவெண்காடு புதன் பகவான் கோவில் இந்திர விழா 12ஆம் நாள் தெப்போற்சவம் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வர கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் காசி குணையான 6 கோவில்களில் முதன்மையான கோவிலாகும். இந்த கோவிலில் சிவபெருமான் முக்கண்ணில் இருந்து 3 பொறிகள் முக்குளங்களாக மாறியதாக புராண வரலாறுகள் கூறுகின்றன. இத்தலத்தில் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான முதல் கடவுளாக விளங்கும் புதன் பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சிவனின் 5 முகங்களில் ஒன்றான அகோர முகமும் இங்கு அகோர மூர்த்தியாக தனி சன்னதி கொண்டு விளங்குகிறார். ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருத்தலத்தில் யமனை ஸ்வேதாரண்யேஸ்வரர் எவ்வாறு சம்ஹாரம் செய்தாரோ அவ்வாறு எதிரிகளை ராமன் சம்ஹாரம் செய்தான் என வால்மீகி ராமாயணத்தில் இத்திருக்கோவிலின் தொன்மையை விளக்கியுள்ளார். இந்த கோவிலின் ஆண்டு இந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 12ஆம் நாள் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தெப்போற்சவத்தை முன்னிட்டு கோவிலில் இருந்து சுவாமி அம்பாள் புறப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளினர். இதனையடுத்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தெப்பம் புறப்பட்டு சந்திர தீர்த்த குளத்தை 5 முறை வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். தெப்போற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.